வைகோவின் இல்லத்திற்குள் இப்பொழுது விஜய் சென்றிருக்கிறார். அங்கு வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அவருக்கு வைகோ அரசியல் ரீதியாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் அரசின் செயல்பாடு, பேரவையில் அவருடைய அணுகுமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு அவர் இந்த சந்திப்பின் போது அவர் ஆலோசனைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவரான வைகோ 81 வயதான வைகோ தமிழகத்தில் அவர் திமுகவில் தொடக்க காலத்தில் ஆரம்பத்தில் இருந்து திமுகவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளில் அவர் கட்சியிலிருந்து விலகி மதிமுக என்ற கட்சியை தொடங்கி இப்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மூலமாக, அது முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும், ஸ்டெர்லைட் போராட்டமாக இருந்தாலும், காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், மீத்தேன் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், அவர் அதனை கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் வைகோ களத்தில் முதலில் நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியவர். இதே போல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டவர் மற்றும் அந்த வழக்குகளில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் மற்றும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் அவர் ஐக்கிய நாடுகள் சபை வரை குரல் எழுப்பிய மிக முக்கியமான தலைவர்களில், தமிழகத்தின் மிக முக்கியமான தலைவர்களில் வைகோ முதலிடம் பெறுகிறார். அவருடைய இல்லத்திற்கு சென்று முதலமைச்சராகவும் இன்று சட்டப்பேரவையில் பொறுப்பேற்ற விஜயை அவருடைய மகன் வைகோவின் மகன் துரை வைகோ மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வீட்டுக்குள் அழைத்து சென்றிருக்கிறார். வைகோவிடம் வாழ்த்து பெற்றுவிட்டு இன்னும் சில நிமிடங்களில் அவர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக முதலமைச்சரின் இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவர் வாழ்த்து பெற்றார். இதைத் தொடர்ந்து இப்போது வைகோவிடம் வாழ்த்து பெறுவதற்காக அண்ணா நகர் இல்லத்திற்கு வந்துள்ளார். அவரை வாழ்த்துவதற்காக அங்கு ஏராளமானோர் மதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்து முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம இப்போது பார்க்க முடிகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களையும் நேரில் சந்தித்து அவர் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நேற்று திராவிட கழக தலைவர் வீரமணியை சந்தித்து பெரியார் திடலில் வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து இன்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இல்லத்துக்கு நேரில் சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து இப்பொழுது அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்திற்குள் சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்தும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்குவார். தமிழகத்தில் ஆட்சியை நடத்துவதற்கான அந்த பல்வேறு ஆலோசனைகளையும், தமிழக மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தமிழகம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களால் ஒருவரான வைகோ 1964ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள கோகலே மன்றத்தில் அண்ணாவுக்கு முன் அவர் ஆற்றிய உரை அண்ணாவை ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து திமுகவில் பயணிக்க தொடங்கிய வைகோ மறைந்த திமுக தலைவரான கலைஞர் கருணாநிதியின் மிக முக்கியமான தலகர்த்தர்களில் ஒருவராக திகழ்ந்தார். திமுகவின் போர்வால் என்று கலைஞரால் புகழப்பட்டவர். அதன் பின்னர் அதே திமுகவில் இருந்து விலகி மதிமுக என்ற கட்சியை தொடங்கி சிறிது காலம் பல்வேறு கட்சிகளில் பயணித்த போதிலும் பின்னர் மீண்டும் திமுக கூட்டணியில் அவருடைய மு க ஸ்டாலின் தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னர் மீண்டும் அவர் திமுக கூட்டணியில் இணைந்து பணியாற்ற தொடங்கி இருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் அந்த மூத்த தலைவரான வைகோவை இப்பொழுது நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக முதலமைச்சர் விஜய் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டிற்குள் வைகோ இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் புகைப்படங்களாக வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராகவும் மக்களவை, மாநிலங்களவையில் 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அரை நூற்றாண்டு காலத்தை நெருங்கி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். இதே போல திமுகவிலும் பல்வேறு மிக முக்கியமான பொறுப்புகளில் அவர் பொறுப்பு வைத்திருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், தமிழகம் முழுவதும் மக்களால் அறியப்பட்ட மிக மூத்த ஒரு தலைவர். கலிங்கப்பட்டியில் பிறந்து காஷ்மீர் வரை அவர் மக்களால் அறியப்பட்ட மிக மூத்த அரசியல் தலைவர் வைகோவை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கு சென்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவை நேரில் சந்தித்து அவரிடம் முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இதைத் தொடர்ந்து அவர் இன்று மாலையில் வைகோவை தொடர்ந்து மேலும் சில கட்சிகளின் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் மற்றும் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து பெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் ஏனென்றால் நேரடியாக அரசியலில் 2 ஆண்டுகளில் எம்எல்ஏ நேரடியாக முதலமைச்சர் என்ற பதவிக்கு நேரடியாக வந்திருக்கிறார். அவர் சந்தித்து வாழ்த்து பெற சென்றிருக்கும் வை கோபால்சாமியை பொறுத்தவரை அவர் கலிக்கப்பட்டியில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து அதன் பின்னர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக பொறுப்பேற்று அதற்கு பின்னர் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக ஒரு அரசியல் பணிகளில் கீழ்நிலை பதவியிலிருந்து மேல்நிலை பதவி வரை பெற்று ஒரு கட்சியின் தலைவராக உயர்ந்திருப்பவர் வைகோ. இதே போல மற்ற கட்சியின் தலைவர்களும் இது போன்று கட்சி பொறுப்புகளில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து அவர்கள் தலைவர்களாக அந்த கட்சிகளின் தலைவர்களாக பொறுப்பு வகித்த சூழ்நிலையில் விஜயை பொறுத்தவரை ஒரு கட்சி தொடங்கி ஒரு 2-3 ஆண்டுகளில் நேரடியாக முதலமைச்சர் பதவிக்கே போட்டியிட்டு அந்த பதவியை அடைந்திருப்பதால் டாப் மோஸ்ட் பதவிக்கு ஒரே தேர்தலில் அடைந்து உச்சத்தை தொட்டிருப்பதன் மூலமாக அவருக்கு அந்த பதவியின் நிர்வாகம் அனுபவம் ஆகியவை இந்த ஏற்கனவே அந்தந்த பதவிகளில் இருந்து பெற்ற தலைவர்களின் வாழ்த்துக்களை பெற்று அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு அவர் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பை தமிழகத்தை வழிநடத்துவதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்காக இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்த உடனேயே தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர்களை அரசியல் களத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்த சிறைக்கு சென்று பல்வேறு சோதனைகளையும் சாதனைகளையும் படைத்த தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை அவர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு கட்டமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் இல்லத்திற்கும் நேரில் சென்று இப்போது அவர் வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த வைகோவின் இல்லத்தின் முன்பாக பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த வைகோ வீட்டுக்கு அருகே குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.